ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஹனி கேக். இது லண்டன் அண்ட் துபாயை கலக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான டெசர்ட் ஷாப். இப்போ நம்ம சென்னையிலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கன்னா நம்ம மவுண்ட் ரோட்டில். சரி, போயிட்டு ட்ரை பண்ணலான்னு போனால் செம்ம கூட்டங்க. உள்ள ஆம்பியன்ஸ் தரமாக இருக்குது. இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டெம்பரரி அண்ட் கிளாசிக் டிசைன்ஸில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம கண்ணுக்கு ஒரு ஃபீஸ்ட்டாக இருந்துச்சு. டெசர்ட்ஸ் வெரைட்டிஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. எதை ஆர்டர் பண்ணுறது, எதை வாங்குறது, எதை சாப்பிட்றதுனே தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா போய்ட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அவங்க மெனுவை புரட்டி பார்த்து ஆர்டர் பண்ணலான்னு கடைசி நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணது கிறிஸ்பி சிக்கனும் அதுக்கப்புறமா மில்க் கேக்கும். மில்க் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். கிறிஸ்பி சிக்கன் வந்துருச்சுங்க. வந்தோடனே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த சர்வ் பண்ண விதம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, சாப்பிட்டு பார்த்தா சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பி சிக்கன் என் லைஃப்பில் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அந்த மசாலா, அந்த க்ரீம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட மில்க் கேக் ஒரு என்ட்ரி. எனக்கு மில்க் கேக் அனாஷில் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க. பட் இங்கே சாப்பிட்டது அதோட ஒரு ஸ்டெப் மேலே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சீரியஸ்லி அந்த மில்க் கேக் எடுத்து வாயில் வச்சுட்டு நான் எப்படி இருக்குது சொல்லலாம்னு நினச்சேன். பட் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பைட் போயிடணும்னு தோணுச்சுங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் டெசர்ட் லவர் கிடையாது. பட் எனக்கே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாட்டா.